ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மக்கிட்ட ஒரு 2 பேர் கேட்டிருக்கா. என்னன்னா, எந்த யந்திரத்தை வாங்கி வச்சுட்டா நான் தொழிலில் பெரிய ஆளாகலாம், எந்த யந்திரத்தை வாங்கி வச்சுட்டா எனக்கு கடன் தொல்லை தீர்ந்து, வியாதி தீர்ந்து, பணவரவு ஏற்பட்டு, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இப்படி யந்திரங்கள்லாம் எந்தெந்த யந்திரங்களை வாங்கி பூஜை பண்ணணும். நான் ஒரு கோவிலுக்கு போனேன், கோவில் வாசல் நிறைய யந்திரங்கள் வச்சுருந்தா நான் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எந்த யந்திரம் வாங்கணும்னு டவுட் ஆகிடுது. அதனால உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருந்தா, இது நிறைய கடைகளில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ஒரு யந்திரத்தை தொங்க போட்டு அதில் பூவெல்லாம் வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதனால் இதை பொறுமையாக கேட்கணும், முழுசாக கேட்கணும். நீங்கள் கேட்டதோடு இல்லாமல் ஒரு 4 பேருக்கு பகிரணும். ஏன்னா இது நிறைய கடைகள்லையும் நிறைய இடங்கள்லையும் இருக்கிறத நாம் பார்த்துருக்கோம். அதனால் புரியும்படியாக சொல்கிறேன், கேட்டுங்க. 2 விதமான மக்களை பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா, இந்த மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள், இந்த மந்திரங்கள்னா என்னன்னு தெரியாது, மந்திர ஜபங்கள்னா என்னன்னு தெரியாது, இப்படி இருக்கக்கூடியவர்கள். இப்படி 2ஆ பிரிக்கலாம் இந்த யந்திர விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷர் அவர் ஒரு குருவிடத்தில் போய் மந்திரோபதேசம் பெற்று கொண்டிருப்பார். அந்த மந்திரங்களை இத்தனை லட்சம் தடவை ஜபிக்கணுங்கிறதுக்காக ஜபிப்பார். அதுக்குன்னு உண்டான நியமங்கள்னு பேர். எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும். ஒரு நாளைக்கு நிறைய பேர் ஒருவேளை உப்பு இல்லாமல் வரப்பு இல்லாமல் வெறும் சாத்தில் பாலை விட்டு சாப்பிடுவார்கள், வெறும் பழம் மட்டுமே சாப்பிடுவார்கள். அது மாதிரி இந்தந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி நடந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது, பார்க்கக்கூடாத பார்க்காம இருக்கிறது, நல்ல நியமத்தோடு இருக்கிறது. இயல்பாகவே மனுஷன் அப்படின்னாலே மனுஷத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தூய்மையாக இருக்கிறது, என்ன 4 பேர்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது, அது மாதிரி இப்போ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் இயல்பாக மனுஷனுக்குன்னு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு வலியுறுத்துறது. மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய குணங்கள், பண்ணக்கூடாது தப்புன்ட்டு. இதோட சேர்த்து இதுவும் இருக்கணும். இதோட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு நியமம், ஒரு நிஷ்டையோடு இருந்துட்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுட்டு அந்த மந்திரத்தின் மூலமாக பல நற்காரியங்களை பண்ணுபவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கா. அந்த குரூப் எல்லாம் இப்போ பிராமணர்கள்னு இல்லை, நிறைய பேர், நிறைய பிராமண இதரர்களும் இந்த மாதிரி மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறவா இருக்கா. பரம்பரையாக அந்த யந்திரத்தை எழுதக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கார்கள். அப்போது இப்படி ஒருத்தர் இருக்கார், இந்த மந்திரங்கள்லாம் தெரியாத ஒருத்தர் இருக்கார். மந்திரங்கள்லாம் தெரியாது, ஆனால் பக்தி உண்டு, கோயிலுக்கு போகிறது வருது. இந்த மாதிரி ஏதாவது டிவியில் ஜோசிக்காரர்கள் சொல்கிறத கேட்கறது. அப்போ கோவில் வாசல், ஓ யந்திரம்னா இதுதானா, இதை வாங்கி நம்மளும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் போல் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது. அப்போது இந்த விஷயம் என்னன்னா, இப்படிலாம் மந்திர சித்தி பெற்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இவர் வரார். ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இவர் வரார். வந்த உடனே, சுவாமி நான் அந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு இந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு இருக்குது, இந்த யந்திரத்தை எனக்கு நீங்கள் எழுதி கொடுக்கணும், இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்குறார். அப்போ இவர் சொல்லுவார், இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினா இவ்வளோ ரூல்ஸை நீ கடைபிடிக்கணும், கடைபிடிச்சு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் உன்னால் முடியுமான்னு பார்த்துக்கோ அப்படிம்பார். என்னால் அதெல்லாம் முடியாது, நான் ஒரு வியாபாரத்தில் இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தை பூரா, ஏற்கனவே இவர் மந்திர சித்தி பெற்றவராக இருக்கணும். ஒருத்தர் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒருத்தர் எல்லா யந்திரத்தையும் எழுத முடியாது. அவருக்கு என்ன மந்திரம் சித்தியா இருக்கோ, எந்த மந்திரங்களை வச்சுட்டு அவர் நல்ல காரியங்களை பண்ணியிருக்காரோ, சாதிக்க முடியாத விஷயங்களை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட எந்த மந்திரத்தை வச்சுட்டு அவர் சாதிச்சிருக்காரோ, அந்த மந்திரத்தை ஒரு செப்பு தகடுல எழுதி அந்த மந்திரத்துண்டான சக்தியை அதில் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருவார். நீ மந்திரம்லாம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த யந்திரத்துக்கு பூஜை பண்ணிடுவா அப்படின்ட்டு. இப்போ பூஜை பண்ணுறது மூலமாகவே அந்த மந்திரங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்ச, அந்த மந்திர சக்திகள் எல்லாம் உருவேற்றி வச்ச யந்திரம் அவர்கிட்ட இருக்கு. அதை பூஜை பண்ணுறது மூலமாக இந்த மந்திரத்துடைய பலன் அவருக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட யந்திரத்துக்குமே வேலிடிட்டி உண்டு. மருந்துக்கெல்லாம் காலாவதிங்கிற மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம், ஒரு 3 மாதம் ஒரு சிகிச்சையை பண்ணி 3 மாதம் நன்னா இருப்பப்பா, அதுக்கப்புறம் திருப்பி என்னை பார்த்து இதை திருப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சில சிகிச்சைகள்லாம் அப்படிதான், நிரந்தரமான தீர்வு கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னை பாரு, இதை பண்ணிக்கோ, போக 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 ஏதோ உனக்கு பெருமாளோட அனுகிரகம் வந்து அந்த நோயே போனால் உண்டு, இல்லைன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு சிகிச்சை பண்ணிட்டா தான் நீ நன்னா இருக்க முடியும்னு சொல்லிடுவார். அதை மாதிரி இந்த யந்திரத்துக்குமே
இந்த மாதிரி வேலிடிட்டிலாம் உண்டு. செப்பு தகடு தானே, என்ன வேணாலும் ஆகலாம், எப்போ வேணாலும் அந்த எழுத்து அழியலாம், என்ன வேணாலும் நடக்காம இல்லையோ. அதனால அதுக்கு ஒரு இத்தனை நாள் வேலிடிட்டி இருக்கு, இத்தனை நாள் இந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணு, இதெல்லாம் பூஜை பண்ணி இது மூலமா உனக்கு பிசினஸ்னா வந்து லாபம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீ இத்தனை நல்லது பண்ணிவிடும். நீ நல்லது பண்ண பண்ண அந்த உன் வியாபாரம் விருத்தியாயிட்டே வளர்ந்துட்டே போகும், இன்னும் லாபம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருவார். இதுதான் யந்திரத்தோட கான்செப்ட். மந்திர சித்தி பெற்ற ஒருத்தர், மந்திரங்கள்ல அன்வயம் இல்லாத, மந்திரங்கள்ல பிரவேசம் இல்லாத ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணி தனக்கு சித்தி பெற்ற அந்த மந்திரத்தை ஒரு செப்பு தகடுல அந்த பீஜங்கள் எல்லாம் எழுதி நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த யந்திரத்தை கொடுக்கறது. ஆனா நாம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்படியே செப்பு தகடு வரிசையா வச்சிருப்பார்கள். மகாலட்சுமி யந்திரம், மகா குபேர யந்திரம், அஷ்டலட்சுமி மகா குபேர யந்திரம், அஷ்டலட்சுமி மகா குபேர சுதர்சன யந்திரம், நவகிரக தோஷ நிவர்த்தி யந்திரம், வரிசையா இருக்கு. எத்தனையோ இருக்கு, நானும் பார்த்துருக்கேன். ஒரே ஃப்ரேம்ல இந்த கடைகள் எல்லாம் பார்த்தாக்க ஒரு ஃப்ரேம் இருக்கும், பிள்ளையார், முருகன், பெருமாள், லட்சுமி எல்லாம் இருப்பா. அதே மாதிரி ஒருத்தர் கடையில் மாட்டி வச்சிருந்தார், ஒவ்வொரு யந்திரம் வரிசையா ஒரு 10 யந்திரம், இதுக்கு ஒன்னொன்னா வாங்குவானே, எல்லாத்தையும் ஒரே தடவையா ஒரு ஃப்ரேமை போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு பாவம். அவர்களுக்கெல்லாம் என்ன பக்தி இருக்கு, ஆனா இதை பத்தின விஷயம் தெரியல. உங்களுக்குன்னு ஒரு குரு, உங்களுக்குன்னு ஒரு செப்பு தகடு எடுத்து உங்களை மனசுல நினைச்சுட்டு நீங்க நன்னா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு புதுசா எழுதின யந்திரம். அப்படிப்பட்ட யந்திரத்துக்குமே காலாவதி உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த யந்திரத்தை வச்சு பூஜிக்கிறவரும் அந்த நியமங்களோட இருப்பார், ஆனா அவர் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சுதர்சன யந்திரம் அப்படின்னா சுதர்சன மந்திர சித்தி பெற்றவர் அந்த யந்திரத்தை இவர் கொடுத்துருவார், என்ன இருப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருவார். இவர் அசைவம்லாம் சாப்பிடாம கொஞ்சம் சுத்தமா இருந்துட்டு அந்த சுதர்சன மந்திரம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, சுதர்சனாய நமஹா, சக்கரராஜாய நமஹான்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தனத்தை வச்சு ஒரு பூஜையை பண்ணிட்டா அந்த மந்திர சித்தி பெற்றவர் என்ன பலனை உத்தேசம் பண்ணி இவருக்கு இந்த யந்திரம் கொடுத்துருக்காரோ அந்த பலன் இவருக்கு கிடைச்சிடும். இதுதான் யந்திர சாஸ்திரம். அது தவிர நாமளா போனோம், கடையில் வச்சுட்டு இருந்தார், இந்த மாதிரி நாமளா ஒரு வார மலர் குமுதம் அப்படி இப்படின்னு ஒரு 10 புஸ்தகத்துல பார்த்துருவோம் இந்த யந்திரங்கள் இதை எதுக்கு பயன்படுகின்றன, வாஸ்தவம் தான். ஆனா அந்த யந்திரங்கள் எழுதுறவர்கள் யாரு, எப்படி இருக்கணும், எப்படி போய் வாங்கிக்கணுங்கிற விதி இருக்கு, அது அந்த புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருப்பார்கள், நம்மளால சொல்ல முடியல. அந்த புஸ்தகத்துல போட்டிருக்க அத்தனை யந்திரமும் கடையில இருக்கும், அந்த யந்திரத்துல என்ன எழுதியிருக்காங்கிறது இவாளுக்கும் தெரியாது. அதை போய் அப்படியே போய் பார்த்து வாங்கி, சரி எந்த யந்திரம் வேணும் உங்களுக்கு, எத்தனை வேணும், ஏன்னா ஒரே யந்திரம் 100 வச்சிருப்பார்கள். ஒரு யந்திரம் எழுதுறதுக்கே ஒரு படாத பாடுபட்டு தான் எழுதி கொடுக்க முடியும் உங்களுக்கு. 100 யந்திரம் இப்படி பண்டிலா வச்சிருப்பார்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். அப்படின்னா அது சரியான முறை கிடையாது. உங்களுடைய பூஜைக்கும் உங்களுடைய பக்திக்கும் உங்களுடைய ஸ்ரத்தைக்கும் ஏதாவது எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குமே தவிர அந்த யந்திரத்தால உங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. யந்திர சாஸ்திரம்ங்கிறது நான் முன்னவே சொன்ன மாதிரி மந்திர சித்தி பெற்ற ஒருத்தர் அந்த மந்திரத்தினுடைய சக்திகளை அந்த செப்பு தகடுல ஆவாகனம் பண்ணி பீஜாட்சரங்களை எழுதி நீங்க நன்னா இருக்கணும்னு உங்க மேல இருக்கிற பரிவோலையும் பாசத்தோடையும் அன்புனாலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீங்க நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்துல கொடுக்கறது. அப்படி கொடுத்தாதான் அது பலிக்கும், அதுக்கே காலாவதி உண்டு, அதுக்கே வேலிடிட்டி உண்டுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஜோசியக்காரர்கள் மந்திரம் யந்திரம் அப்படி இப்படின்னு போறவர்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு பண்றோம், என்ன பண்றோம், இதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கார்கள், பண்ற முறை சரிதானா, இது எல்லாத்தையும் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.